Hi everyone, இந்த வீடியோவில் வந்து டியூல் டோன் எஃபெக்ட் வந்து எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டியூல் டோன் எஃபெக்ட் யூடியூப்பில் நிறைய டியூட்டோரியல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய டெக்னிக்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் மெத்தடாக எப்படி இந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரம் த பிகினிங் டியூல் டோன் எஃபெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். இந்த பிக்சரோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுடைய ஓன் பிக்சர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றணும். ஸோ இந்த ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றல, டேரெக்டாக நம்ம எஃபெக்ட் போகலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு சாலிட் கலர் கொடுங்க. சாலிட் கலரில் ஃபஸ்ட்டு டோன் நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ ரெட் 100% வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மோட் போயிட்டு கலர் மோடுக்கு மாற்றுங்க. ஸோ இப்போதைக்கு சிங்கிள் கலர் டோன் ஃபுல்லாக அப்ளை ஆயிருக்கு. ஸோ தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்த சாலிட் கலரை ஒன் மோர் டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கலர் டோன் செகண்ட் டோனாக ப்ளூ கொண்டு வரேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு கலர் டோனுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் லேயரில் இருக்குது. தென் வந்து நம்ம இந்த மாஸ்க் லேயர் செலக்ட் பண்ணிட்டு மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு யூஸ்வலாக வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டு மாஸ்க் அப்ளை பண்ணுவோம். சேம் கான்செப்ட் இப்போ வந்து நான் கிரேடியண்ட்டில் பண்ண போகிறேன். ஸோ சேம் கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரேடியண்ட்டுடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைனர் கிரேடியண்ட்டை வச்சுக்கிறேன். கிரேடியண்ட்டுடைய கலர் டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வச்சுங்க. ஸோ வேறு கலர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, யூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஆஃப் தி கலரை வந்து ஜஸ்ட் மாஸ்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் கலர் வந்து உங்களுக்கு மாஸ்க் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணாலும் மாஸ்க் பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்த ஃபஸ்ட்டு கலர் டோன் அப்படியே தான் இருக்குது. செகண்ட் கலர் டோனில் பாதி கலரை வந்து நம்ம மாஸ்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் டோன் மாற்றணும் அப்படின்னாலும் அகைன் நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி உங்களுடைய கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம்.